என்னுடைய 2 கைகள் இருக்குது, இந்த வலது கை இருக்குது. வலது கையே இடது கையை நீ ஏமாற்றக்கூடாது, என்ன இதுக்கு நீ சீட்டிங் பண்ணக்கூடாது, இதை நீ கொன்றக்கூடாது, இது மேலே நீ அன்பாக இருக்கணும், இது மேலே பாசமாக இருக்கணும், இதை எப்போயுமே நேசிக்கணும், இப்படிலாம் சொல்லணுமா? இப்படிலாம் சொன்னோம்னா நம்மளை கோமாளிம்பாங்க. டேய், நீங்கள் பார்க்கறதுக்கு தான்ப்பா வேறு வேறு ஆளுங்க, ஆனால் ஒரே மூலத்தில் தான் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்கிற உண்மை இதுக்கு தெரிஞ்சதுனால ஒருபோதும் இந்த வலது கை இடது கைக்கு தீங்கு செய்யவே செய்யாது. இதுதான் சட்டம். அதைத்தான் சித்தன் சொல்கிறான், தனித்திரு அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாங்க அவன். இது யாருக்கும் இதை உணர்வு ரீதியாக நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி உணர்றது? அதுக்கு பல வழிகள் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒருத்தனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும். இது ஆன்மீகம் பேசலை, இது என் வாழ்க்கை வேற, இதெல்லாம் நான் கற்றுக்க முடியுமா, இதெல்லாம் இதை உணர்றதுக்கு ஒரு சில ஸ்டெப் இருக்குது. அதை பயிற்சியாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உணர்ந்துடலாம். ஒரு குப்பை நம்ம படிக்கிறோம் புக்ஸு, ஒரு பிகாம் டிகிரி வாங்குறதுக்கு 15 வருஷம் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு பிகாம் டிகிரி 3 வருஷம் இல்லைங்க, 15 வருஷம், 12 வருஷம், 12th வரைக்கும் முடிச்சுட்டு 3 வருஷம் வாங்கணும். அதை வாங்குறதுக்கே 15 வருஷம் செலவு பண்ணிங்களே, இந்த ஒரு விஷயத்தை உணர்றதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம்? யார் நமக்கு கற்றுக் கொடுத்தது? யாராவது கற்றுக் கொடுத்துருக்காங்களா? அதை பயிற்சியாக நம்ம எடுத்துருக்கிறோமா? பண்ணதில்லை. பண்ணணும்னா நடந்துடும். நடந்துச்சுன்னா எங்கேயோ போயிடுவீங்க. இது சின்ன வயசுலேருந்து இதைத்தான் குருகுல கல்வியில் கற்றுக் கொடுத்தார்கள்.